ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ராக்கோட டாப் கட்டிங் வீடியோ இதுக்கு முந்தின வீடியோ அப்லோட் ஆகிருக்கு, மறக்காமல் பாருங்கள். இதேமாரி ரஃபிள் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ பாட்டம் கட்டிங் வீடியோ அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். லைனிங் 2 மீட்ரு, சேரீயோட கிளாத்தும் 2 மீட்ரு. இப்போது சேரீயோட மேலே இருக்கிற பார்டரை நம்ம கீழே அட்டாச் பண்ணி நான் எடுத்துருக்குறேன். கீழே அட்டாச் பண்ணும்போது பாப்பாவுக்கு அழகாக இருக்கும், போடும்போது பெருசாகவும் தெரியும். இதேமாதிரி டக்கு பிடிச்சிருக்கேன், 4 இன்ச்சில் டக்கு பிடிச்சிருக்கிறேன். சேரீயோட கிளாத்தையும் லைனிங்கோட கிளாத்தையும் 2ஆக பிரிச்சுக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் பார்ட் தனியாக, பேக் பார்ட் தனியாக. இப்போது லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் 2ஆக. லைனிங் கிளாத்தை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு லென்த்து 14 இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது மடக்கி தைக்கிறதுக்கும் சேர்த்து. மெயின் கிளாத் 15 இன்ச் எடுத்துக்கிறேன். லைனிங்கோட கிளாத் முதல்ல 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சுக்கலாம். இதையும் சேரீயோட கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் மேலே வச்சு சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ 2 இன்ச்சுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி நான் குறிச்சிக்கிறேன். இப்போ இதுமாரி ஃபோல்ட் பண்ணி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். மேலே ஃப்ளீட்ஸ் எடுக்கும் போது கீழேயும் சேர்த்து நம்ம ஃப்ளீட்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், சரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் நீட்டாக பார்க்க அழகாக இருக்கும். நம்ம அயன் பண்ணி எடுக்கும் போது இதை விட நமக்கு நீட்டாகவும் இருக்கும், ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இதேமாரி இன்னொரு பார்ட்டையும் நம்ம இதுமாரி ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். சேரீயோட கிளாத்து பாட்டமில் நான் 1/2 இன்ச் சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். டாப் பார்ட்டை உள்ளே கொடுத்து நல்ல பக்கமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பேக்கில் ரோப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு தனியாக வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ சைடு 2 சைடும் ஜாயின் பண்ணி நம்ம பின் பண்ணிக்கலாம். அப்போ தைக்கும் போது துணி நகண்டு போகாமல் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இன்னொரு சைடும் நம்ம பின் பண்ணிக்கலாம். சைடில் எக்ஸ்ட்ரா தையல் கொடுத்துருப்போம்ல, அதுவும் டாப் பார்ட்டில் உள்ள சைடும் ஜாயின் பண்ணி ஹூக் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் 2 வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ணோம்ல, அதில் பேக் ஸ்டிச் போட்டு 2 வாட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் துணி பிரிஞ்சு போகாமல் அழகாக இருக்கும். சைடு அதை ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி கொடுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி எடுத்தால் அழகான ஃப்ராக் ரெடி ஆயிரும். இப்போ பேக்கும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ரோப்பை நம்ம கட்டி விடும் போது பார்க்க அழகாக இருக்கும். இதேமாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் தச்சு போட்டு அழகு பாருங்கள்.